So good evening, everyone. And Good we are evening, in ma'am. chapter 3. Chapter 3, name production, theory of production and cost. அதுல factors of production ல இருக்கும். So factors of production ல மொத்தம் 4 factors இருக்கு. உனக்கு தெரியும், land, labor, capital and organization or entrepreneur. Okay. So இதுல land, labor, capital already yesterday நம்ம பார்த்துட்டோம். So and today entrepreneur பத்தி பார்க்கலாம். Okay. So entrepreneur அப்படின்னா யாருடா? Students, who's Ma'am, an organizer. entrepreneur? Organizer. Organizer, வேற என்ன சொல்லலாம்? innovator, Okay, next. manager, Manager. Next. Owner, ma'am. Owner. Okay, simple terms. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா owner, manager, director. So இது எல்லாமே யாரு அப்படின்னா entrepreneur. அதாவது ஒரு பிசினஸ்னுடைய நம்ம பிசினஸ்னுடைய ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் யார் கையில இருக்கோ இஸ் கால்ட் அஸ் என்டர்பிரனர். ஓகே, இந்த 3 ஃபேக்டருமே லேண்ட் ஆகட்டும், லேபர் ஆகட்டும், கேபிட்டல் ஆகட்டும், இந்த 3 ஃபேக்டர் மட்டும் இருந்தா பார்த்தாது. ஈவன் தோ லேபர் மட்டும் இருந்தாலும் கூட அவனை மட்டும் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அவன் வேலைக்கு வரான் அப்படின்னா அவனுக்கான சேலரி பிக்சேஷன் பண்ணணும், அவனுக்கான என்ன சொல்றது செக்யூர் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இதே லேண்டுக்கான ரெண்ட் கொடுக்கணும், கேபிட்டல் வாங்கி இருக்கோம் இன்னொருத்தகிட்ட கடனுக்கு நம்ம என்ன சொல்றது டெப்ட் கேபிட்டல் பாரோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் நம்ம பே பண்ணணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஓகே, சோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கா. அந்த ரிஸ்க் ஹேண்டில் பண்றவனும் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்டர்பிரனர். ஓகே, சோ அப்போ என்டர்பிரனர் அப்படின்னா யாரு கையில பிசினஸ்னுடைய ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கோ, பிளஸ் யாரு இன்னோவேட் பண்றாங்களோ. சோ என்டர்பிரனர் அப்படின்றவன் மேனேஜ் பண்றவன் மட்டும் கிடையாது, புது புது விஷயங்களை உருவாக்குறவனுக்கு பேர் தான் என்டர்பிரனர். சோ இது மேனேஜர், ஓனர்ஷிப் அப்படின்னா அவங்க ஜஸ்ட் ஷார்ட்டா ஆர்கனைசர், மேனேஜர், ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ எதற்காக அவன் இங்க என்டர்பிரனர்ன்ற வேர்டு கொடுத்திருக்கானோ, இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் இந்த 3ஐயும் வச்சு யாரு புதுசா இனோவேட் பண்றாங்க, ஓகே, சோ அவங்களுக்கு பேரு தான் entrepreneur. Not only innovation and ownership and management but also bearing risk involved in the business is called entrepreneur. மேம் அது என்ன மேம் ரிஸ்க் அப்படின்னா பின்னாடி வரத நான் உங்களுக்கு ஷார்ட் அவுட் இப்பவே கொடுத்துறேன். ஒரு பிசினஸ் பண்றோம்னா நிறைய ரிஸ்க் இருக்கும்டா. இப்போ லேண்ட் நம்ம ஓன் லேண்டா இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஈவன் ஓன் லேண்டா இருந்தாலும் அதுக்கு டாக்ஸஸ் பே பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றது, மேபி அது ரெண்டல் லேண்டா இருந்தா மந்த்லி நம்ம அந்த லேண்டுக்கு ரெண்ட் பே பண்ணணும். நம்ம ஃபேக்டரிக்கு, நம்ம பில்டிங்க்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணும். லேபர் வரான் அப்படின்னா அவனுக்கான வேஜஸ் கொடுக்கணும். திடீர்னு அவன் என்ன பண்ணுவான், ஸ்ட்ரைக் பண்ணுவான், லே ஆஃப் பண்ணுவான், அதெல்லாம் கடந்து வரணும். திடீர்னு ஃபேக்டரியில தீ பிடிச்சிடும், அதை அவன் இன்சூரன்ஸ் பிஆர் பண்ணணும். இல்ல எதனாவது திருட்டு போயிடும், தெஃப்ட் ஆயிடும், அதை அவன் பிஆர் பண்ணணும். இல்ல எவனாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எதையாவது போட்டு உடச்சிருவானுங்க. சோ திடீர்னு எதனாவது மெஷினரி ரிப்பேர்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி இல்ல சடனா என்னோட மார்க்கெட்ல பிரைசஸ் எல்லாம் அதிகமாயிடும், ஃபேக்டர்ஸ் காஸ்ட் அதிகமாயிடும், ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாயிடும். சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்ப கேபிட்டல் வாங்கியிருப்போம், கடனுக்கு எல்லாமே நம்ம கையில இருக்குன்னு சொல்ல முடியாது. பினான்சியல் ஆப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் வச்சிருப்போம், அதுக்கான செக்யூரிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். பிளஸ் நம்ம கேபிட்டல் வாங்கி இருந்தோம் அப்படின்னா அதுக்கான நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். நம்ம போட்ட கேபிட்டல் ரிட்டர்ன் நம்ம எடுக்கணும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும். சோ இந்த மாதிரி lot and lot of risks are involved there. So the person who bear all risks involved in the business is called an entrepreneur. Okay, shall we go into the topic? yes ma'am. Okay, so I have explained the 3 factors, namely land, labor and capital. We now turn to the description of the 4th factor of production, namely the entrepreneur. It is not enough to say that the production is a function of land, labor, capital. There must be some factor which mobilize these factors, combines them in right proportion, initiates the process of production and bears the risks involved in it. So, production factors அப்படின்றது not only about land,
லேண்ட் லேபர் கேபிட்டல் பத்தி மட்டும் கிடையாது கண்ணா. சோ இந்த 3 ஃபேக்டர்ஸ்லயும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ்ல மொபிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எந்த லேண்ட் எவ்வளவு பில்டிங் வந்து நம்ம ஃபேக்டரிக்கு செட் ஆகும், எவ்வளவு கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளவு லேபர்ஸ் பவர் வேணும், எவ்வளவு மெஷின் பவர்ஸ் வேணும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்றவனுக்கு பேரு தான் என்டர்பிரனர். ஓகேயா, this factor is known as entrepreneur. He also called as the organizer, manager, risk taker. But in these days of specialization and separation of ownership and management, tasks performed by a manager or organizer have become different from that of the entrepreneur. So, முன்னாடில தான் வந்து ownership and management and entrepreneurship ஒண்ணா இருந்தது. இப்போ ownership ஒருத்தங்கிட்ட இருக்கு, மேனேஜ்மெண்ட் ஒருத்தங்கிட்ட இருக்கு, உள்ள பண்ற என்டர்பிரனர் ஸ்கில் வந்து இன்னொருத்தங்கிட்ட இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அம்பானி இருக்காரு அப்படின்னா, ஓகே, ஜியோ கம்பெனிக்கு வந்து அவர் தான் ஓனர்ஷிப், அம்பானி ஓனர்ஷிப். அதுக்காக அவர் இறங்கி இவ்வளவு எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு, டாப் டு பாட்டம் அவர் மேனேஜ் பண்றாருன்னு சொல்ல முடியாது. மேனேஜ்மெண்ட்டுக்கு வேற ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. அந்த உள்ள ஜியோல புதுசா இனோவேட் பண்றதுக்கு அதுக்குன்னு தனி ஒரு டீம் இருக்கும், என்டர்பிரனர் டீம் இருக்கும். சோ அப்போ nowadays it is separated, that organization ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், என்டர்பிரனர்ஷிப் ஆகட்டும், செப்பரேஷன் ஆகிடுச்சு. Okay, the tasks performed by the manager or organizer have become different from that of the entrepreneur. While organization and the management involve decision making of routine and non-routine types, the task of entrepreneur is to initiate production works to bear the risk involved in it. Okay, so organizer and management உடைய வேலை என்ன அப்படின்னா, routine work and non-routine work ஆகட்டும், அதுல இருக்கிறதுல டெசிஷன் மேக் பண்றவங்க பேரு தான் என்னது, ஆர்கனைசர், என்டர்பிரனர், ஓனர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் ஆனா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை வந்து இன்னோவேட் பண்றவங்க, அதுல புதுசா கண்டுபிடிக்கிறவங்களுக்கும், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும், அதுல வர்ற ரிஸ்க்ஸை வந்து அண்டர்டேக் பண்றவங்களுக்கும் பேரு தான் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே கண்ணா, சோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் an entrepreneur. ஓகே, ஆகாஷ், ஆகாஷ், can you hear me? Ma'am. படிக்கிறியா கண்ணா? Okay, ma'am. Initiating business enterprises and reserve coordination. Coordination. So first function என்ன அப்படின்னா, இனிஷியேட்டிங் பிசினஸ் என்டர்பிரைஸ், இனிஷியேட் பண்றது, புதுசா ஒரு பிசினஸ் உருவாக்குறது, உள்ள ரிசோர்ஸ் எல்லாம் கோஆர்டினேட் பண்றது. ரிசோர்சஸ் இஸ் நத்திங் பட் இன்புட்ஸ் கண்ணா. ஓகேயா, நம்ம ஒரு பிசினஸ் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம உள்ள என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்றோம் அதுக்கு பேர் தான். சோ ஸ்டார்ட் கண்ணா. An entrepreneur senses business opportunities, conceives project ideas, decides on scale of operation, products and processes, and build up, own and manages his own enterprises. என்ன சொல்றாரு, ஒரு என்டர்பிரனர் அப்படின்றவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, தன்னோட பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சென்ஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் வந்து கன்சியூம் பண்றாரு. Conceive is receiving da. Okay, next வந்து decides on scale of operation, அதாவது நம்ம பெரிய ஆபரேஷன் பண்ணலாமா, அதாவது பெரிய சைஸ்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கலாமா, சின்ன சைஸ்ல கொடுக்கலாமா. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பத்தியும், ப்ராசஸ் பத்தியும், பில்டப் பத்தியும், ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், அவரோட என்டர்பிரைஸோட ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் பத்தியும் அவருக்கு வந்து நிறைய சென்சஸ் இருக்கு அப்படின்றாங்க. The first and the foremost function of an entrepreneur is to initiate a business enterprise. So it is an important one mark cannot take notes. First and foremost function of an entrepreneur வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, பிசினஸ் என்டர்பிரைஸ புதுசா துவக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிசினஸ் வந்து இனிஷியேட் பண்றது. ஓகேயா, An entrepreneur perceives opportunity, organizes resource needed for exploiting that opportunity and exploits it. He undertakes the dynamic process of obtaining different factors of production such as land, labor and capital, bringing about coordination among them and using these economic resources to secure higher productivity and great yield. சோ அப்ப என்ன சொல்றாரு, என்டர்பிரனர் அப்படின்றவரு ஃபர்ஸ்ட் பிசினஸ் இனிஷியேட் பண்றாரு. நெக்ஸ்ட் அவருக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவரை கெயின் பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகே, என்னென்ன ரிசர்வ்ஸ் அவைலபிளா இருக்கோ, என்னென்ன வாய்ப்புகள் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவருக்கு இருக்கோ, அந்த வாய்ப்புகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாரு. நெக்ஸ்ட் இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல்ன்ற இந்த 3 ரிசோர்சஸையும் ஒன்னா கோஆர்டினேட் பண்றாரு.
எவ்வளவு நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு அளவு நமக்கு லேண்ட் வேணும். இப்போ 100 லேபர் நின்று ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும். ஒரு 4-5 மெஷினரி நான் உள்ள போடுறேன், பெரிய பெரிய சிஎன்சி மெஷினரிஸ் உள்ள போடுறேன்னா அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், எவ்வளவு லேபர்ஸ் வரணும், அவங்களுக்கு எவ்வளவு ஷிஃப்ட் டைம் இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு சேலரிஸ் இருக்கணும், நான் எவ்வளவு என்னோட கேபிட்டல் போடணும், வெளியில இருந்து நான் எவ்வளவு கடன் வாங்கணும், எவ்வளவு மெஷினரிஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற இதுக்கு இடையில இருக்கிற கோஆர்டினேஷனை வந்து கொண்டுட்டு வராரு. கோஆர்டினேஷன் எதுக்காகனா டு yield என்னது ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, கிரேட்டர் yield பிளஸ் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரொடக்ஷன் ஹையரா இருக்கணும். நெக்ஸ்ட்டா An entrepreneur hires the various other factors of production and pay them fixed contractual rewards. Labor is என்ன பண்றாரு அப்படின்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் predetermined ப்ரொடக்ஷன் rate of சர்வீசஸ் வந்து ஹையர் பண்றாரு. நெக்ஸ்ட் அதுக்கான ரிவார்ட்ஸ் பே பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ மோஸ்ட்லி எடுத்துக்கோ, கோயம்புத்தூர்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பின்னிங் மில்ஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து நார்த் இந்தியன்ஸ். சோ அவங்கள கான்ட்ராக்சுவல் பேஸ்ல அவங்கள வந்து நான் வந்து நீ வந்து 1 இயர்க்கு வந்துரு, சோ உனக்கு வந்து இவ்வளவு பே பண்ணிடுறேன், அந்த மாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல அவங்கள வந்து ஹையர் பண்ணிக்கிறது பிளஸ் அவங்களுக்கான ரிவார்டை பே பண்ணிடுறது. சோ நாட் ஓன்லி கான்ட்ராக்சுவல் லேபர்ஸ் பட் ஆல்சோ எவ்ரிதிங். ஓகே, continue Akash. the surplus, if any, after paying for all factors of production No, hired by him. மேல the labor is hired at, அங்க இருந்து படிங்க. Okay, ma'am. The labor is hired at predetermined rate of wages, land or factors building at a fixed rate for its use and capital at a fixed rate of interest. Yes. The surplus. அப்ப wages வந்து லேபருக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், லேபருக்கான வேஜஸ், லேண்டுக்கான லேண்ட் அண்ட் ஃபேக்டரி பில்டிங்கான ரெண்ட், கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, இது எல்லாமே வந்து அவருக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வரும். லேண்டோட ரெண்ட் இன்க்ளூட் ஆகும், லேபர் பே பண்ண வேஜஸ் இன்க்ளூட் ஆகும், நெக்ஸ்ட் நம்ம கேபிட்டலுக்கு நம்ம பே பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ளூட் ஆகும். ஓகேயா, நெக்ஸ்ட் கண்ணா. The surplus, if any, after paying for all factors of production hired by him, accrues to entrepreneur as his reward for his efforts and risk taking. சோ இவங்களுக்கு எல்லாம் இந்த மூணுக்கும் பே பண்ணது போக பேலன்ஸ் அவன் கையில ஏதாவது இருந்தா அதுதான் அவன் வந்து எடுக்கிற ரிஸ்க்குக்கும் அவன் போட்ட எஃபோர்ட்டுக்கும் அவனுக்கு கிடைக்கிற ரிவார்ட். இந்த மூணுக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் என்டர்பிரனர். ஓகேயா, thus the reward for an entrepreneur, that is a profit, is not certain or fixed. He may earn profit or incur losses. Other factors get the payments agreed upon irrespective of whether the entrepreneur makes profit or losses. So அப்போ அந்த என்டர்பிரனருக்கு கிடைக்கிற ரிவார்ட் அது லேண்டுக்கான ரிவார்ட் ரெண்ட், லேபருக்கான ரிவார்ட் வேஜஸ், கேபிட்டலுக்கான ரிவார்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேயா, அப்போ என்டர்பிரனருக்கான ரிவார்ட் என்னன்னு பார்த்தா அப்படின்னா ப்ராஃபிட், அதுதான் அவனுக்கான ரிவார்ட். சோ அது வந்து பிக்ஸ்டும் கிடையாது, இவ்வளவு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும், அவனுக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்றது பிக்ஸ்டும் கிடையாது, அது சர்டைனும் கிடையாது, வரும் வராமலும் போகும். மேபி அவன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், இல்ல அந்த டைம் அவன் லாஸ் இன்கர் பண்ணலாம். அவன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி, லாஸ் ஏர்ன் பண்ணாலும் சரி, மத்த 3 ஃபேக்டருக்கான அக்ரீட் பேமெண்ட்டை கொடுத்தே ஆகணும். பில்டிங்க்கு ரெண்ட் பே பண்ணி ஆகணும், வேலை செஞ்சவனுக்கு கூலி கொடுத்தே ஆகணும், நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி கட்டியே ஆகணும். ஓகேயா, சோ அவனுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் லாஸ் ஏர்ன் பண்ணாலும் மொத்த 3க்கான விஷயங்களை நம்ம பே பண்ணி ஆகணும். ஓகே, தேங்க்யூ ஆகாஷ். நெக்ஸ்ட் திங் கண்ணா, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் என்டர்பிரனர் வந்து ரிஸ்க் பியரிங் ஆர் அன்சர்டைனிட்டி பியரிங். ரிஸ்க் பியரிங், அன்சர்டைனிட்டினா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தையும் ரிஸ்க் நமக்கு வர்ற ரிஸ்கையும் பியர் பண்றதும் ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் ஆஃப் an entrepreneur. அபிஸ்ரீ can you hear me? என்னடாச்சு அபிஸ்ரீக்கு? அபிஸ்ரீ என்னடா ஆச்சு, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. So can you read?
ஓகே ஆனந்த் ராஜ் மேம் மைக் ப்ராப்ளம் அவனுக்கு. உனக்கு மைக் ப்ராப்ளமா? ஓகே. திவ்யதர்ஷினி Yes, ma'am. can you read? Yes, ma'am. Okay. Risk bearing or uncertain. The ultimate responsibility for the success and survival of business lies with the entrepreneur. What is planned and anticipated by the entrepreneur may not come true, and the actual course of events may differ from what was anticipated and planned. So business success responsibility ultimate யார்கிட்ட இருக்கு? பிசினஸ் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கணும், தென் பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா சோ அது அல்டிமேட்லி யார் கையில இருக்கு அப்படின்னா ஆண்டர்பிரனர் கையில தான் இருக்குது. ஓகே. சோ ஆண்டர்பிரனர் எப்பயுமே சம்திங் பிளான் பண்ணுவான், ஆன்டிசிபேட் பண்ணுவான். ஓகே, மார்க்கெட்ல நம்ம இத பண்ணலாம், நம்ம பிசினஸ்ல இத பண்ணலாம், இல்ல மார்க்கெட்ல இதுதான் நடக்கும்னு he just plan and anticipate. பட் அவன் எதிர்பார்க்கிறபடியும் அவன் பிளான் பண்றபடியுமே எப்பயுமே நடக்குமானா நாட், அப்படி நடக்காது. ஓகே, அவன் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஓகே, ஸ்டடி டவுன். ரீட். The economy is dynamic and changes occur every day. The demand for a commodity, the cost structure, fashions, and taste of the people, and government's policy regarding taxation, credit, interest rate, etc. may change. All these changes bring about the changes in the cost and or demand conditions of a business firm. So என்ன சொல்றாங்க, பிசினஸ் எக்கானமில எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கு கிடையாது. நம்ம ஆல்ரெடி 5th சாப்டர்லயே பார்த்துட்டோம். எக்கானமி இஸ் ஃப்ளக்சுவேட்டிங் 4 phases. ஓகே, சோ அப்ப என்ன சொல்றாங்க, எக்கானமி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுல இட் இஸ் டைனமிக். ஓகே, அண்ட் எல்லா நாளும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பவுமே மாறிட்டே இருக்கும். நீ பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஆனியன் பார்த்த அப்படின்னா கிலோ 1 kg 30 rupees 40 rupees இருந்தது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக். இப்போ இந்த 1 வீக்ல பாத்துட்டு அப்படின்னா இப்போ கேஜி 180 rupees 170 160 ரேஞ்ச் 1 kg ஆனியன் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. என்ன இது இம்ப்ளை பண்ணுதுன்னா, காஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஃபேஷன் ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், கவர்மெண்ட் பாலிசி ஆகட்டும், கவர்மெண்ட் போடுற டாக்ஸ் ரேட் ஆகட்டும், ஒரு ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் ஆகட்டும், அதோட பிரைஸ் ஆகட்டும், எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இட் ஃபிளக்சுவேட்ஸ், இட் சேஞ்சஸ். சோ அப்ப என்ன ஆகும், இது எல்லாமே இந்த சேஞ்சஸ் எல்லாமே ப்ராடக்டோட காஸ்டையும் பாதிக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்டையும் பாதிக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் டாக்ஸ் அதிகமா இம்போஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ ஒரு ப்ராடக்ட் மேல, பீப்புள் அந்த ப்ராடக்ட் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் அஃபெக்ட் ஆகுமா? அப்ப ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சது எல்லாமே, மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சது எல்லாமே போயிடுமா? நெக்ஸ்ட், டாக்ஸ் அதிகமாகுது ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா அப்ப அந்த ப்ராடக்டினுடைய காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா அவனும் டாக்ஸ் பே பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்றவனும் அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த அளவு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த டாக்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் தட் ப்ராடக்ட்னும் அதை ப்ரொடியூஸ் பண்ணி உன் கையில கொண்டுட்டு கொடுக்கறதுக்கு அவனுக்கு ஆகிற செலவு தானே. அப்ப டாக்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா காஸ்ட் அதிகமாகும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் மாறதுனால காஸ்ட் ஆகட்டும், டிமாண்ட் ஆகட்டும் பாதிக்கப்படுது. ஓகேயா, படிக்கணும். It may happen that as a result, it may happen that as a result of certain broad changes which were not anticipated by the entrepreneur, the firm has to incur losses. Thus, சில விஷயங்கள் சம்திங் என்ன அப்படின்னா, இந்த பெரிய பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த பிராட் சேஞ்சஸ் எக்கானமில நடக்கிற பெரிய பெரிய சேஞ்சஸ் ஆண்டர்பிரனர் ஆன்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டான். சோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஃபார்ம் லாஸ் தான் இன்கர் ஆகும். தட் டிசிஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் டிமானிட்டைசேஷனோ திடீர்னு ஒரு இது. சோ அந்த சமயத்துல என்ன சொல்றது, 500 பழைய 500,000 rupees எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அப்ப என்ன பண்ணா, அந்த காசு கையில வச்சுட்டு இருந்தவனுக்கு அது செல்லாது, அப்ப கொடுக்க வேண்டிய பணத்துக்கு கொடுக்க முடியல. சோ அப்ப அதனால அந்த 1 monthனால 1 month அவனுக்கு அதனால சில லாசஸ் இன்கர் ஆயிருக்காம, எதிர்பார்த்திருக்க மாட்டான் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு. சோ அததான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்ணா. Thus, the entrepreneur has to bear these financial risks. Apart from financial risk, the entrepreneur also faces technological risks which arise due to the inventions and improvement in the techniques of production, making the existing techniques and machines obsolete. The entrepreneur has to assess and bear the risk. However, Frank Knight is of the opinion that profit. So stop பண்ணா ஒரே நிமிஷம் திவ்யா. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பினான்சியல் ரிஸ்கையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த காஸ்ட் சேஞ்சஸ், டிமாண்ட் சேஞ்சஸ்,
டாக்ஸஸ், கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி பினான்சியல் ரிஸ்க் பியர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நாட் ஓன்லி த பினான்சியல் ரிஸ்க் பட் ஆல்சோ டெக்னாலஜிக்கல் ரிஸ்க். இப்போ ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெஷினரி வந்து இப்போ புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா பழைய மெஷின் எல்லாம் அப்சல்யூட் ஆயிடும், வழக்கொழிஞ்சிடும். ஓகே, பழைய டெக்னிக்ஸ் ஆகட்டும், பழைய மெஷினரிஸ் ஆகட்டும் அப்சல்யூட் ஆயிடும். அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், டெக்னாலஜியோட ஈடு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளும் நெக்ஸ்ட் 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 சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கணும். நம்மளும் இல்ல நான் தறி மிஷின்ல தான் உட்காந்து கையில கால தேய்ச்சுதான் நான் வந்து ட்ரெஸ் நெய்வேன் அப்படின்னா நம்ம இங்க ஒரு சேலை நெய்யறதுக்குள்ள அவங்க 100 சேலை நெஞ்சு கொடுத்துருவோம். அப்ப ஆர்டர் யாருக்கு போகணும், அவனுக்கு தான் போகும். சோ அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்னா டெக்னாலஜியோட ஈடு கொடுக்கணும்னா நம்மளும் அந்த அளவுக்கு அதுல வர நெக்ஸ்ட் டே டு டே சேஞ்சஸ்ல வந்து நம்மளும் வந்து கண்டினியூஸா ரிஸ்க் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டா. However, Frank Knight is of opinion that profit is the reward for bearing uncertainties. And take notes important. Frank Knight என்ன சொல்றாரு, Frank Knight அப்படின்ற ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீ எடுக்கிற ரிஸ்க்கு உனக்கு கிடைக்கிற ரிவார்டு தான் ப்ராஃபிட். ஆண்டர்பிரனர், நீ எடுக்கிற ரிஸ்க்கு உனக்கு கிடைக்கிற ரிவார்டு தான் ப்ராஃபிட் சொல்றாரு. சொன்னவர் யாருன்னா பிராங்க் நைட்ன்ற ஆத்தர். 1 மார்க்ல கேட்கலாம். நெக்ஸ்ட் தான். An entrepreneur need not bear the foreseeable risks such as of fire, theft, burglary, etc. Insured against. Uncertainties are different from risk in the sense that these cannot be influenced, and therefore the entrepreneur has to bear them. For example, என்ன சொல்றாங்க, uncertainties are differ from risk in the sense that these cannot be insured against. So அப்போ ரிஸ்க் அப்படின்றது பார்த்தா அப்படின்னா an entrepreneur need not to bear foreseeable risks. அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி ஃபயர், தெஃப்ட், பர்க்லரி இதெல்லாமே வந்து நானே ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுக்கெல்லாம் நான் இன்சூர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி இதுக்கெல்லாம் ஏத்துக்குவான். இப்ப ஃபயர் ஆயிடுச்சு, இல்ல திருட்டு போயிடுச்சு, இல்ல வழிப்பறி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா சோ இதுக்கு அகைன்ஸ்ட் நான் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இதை நானே பார்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகே, பட் ஆனா அன்சர்டைனிட்டிஸ் எதிர்பார்க்காம நடக்கிறது விஷயம் அப்படின்றது வந்து அது வந்து இஸ் டிஃபர் ஃப்ரம் ரிஸ்க். ஓகே, படிடா. For example, general business uncertainties such as changes in taste, emergence of competition, etc. cannot be foreseen. Okay, so அப்போ uncertainties வந்து ரிஸ்க்ல இருந்து டிஃபர் பண்ணணும். ஓகே, அன்சர்டைனிட்டி வேற, ரிஸ்க் வேற அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அன்சர்டைனிட்டி அப்படின்னா ஜென்யூனான பிசினஸ் அன்சர்டைனிட்டி. பிசினஸ்ல நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்றது எதுனா பீப்புளோட டேஸ்ட் சேஞ்ச் ஆயிடுறது. நெக்ஸ்ட் காம்படிஷன் வந்து நம்ம கடையில புது 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 ப்ரொடியூசர்ஸ், புது புது மேனுஃபேக்சரர்ஸ் வந்து உள்ள என்டர் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கன்சியூமரோட டேஸ்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சோ அவன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாத்திட்டே இருக்கணும். இதெல்லாம் அன்சர்டைனிட்டிஸ் அப்படின்றோம். ஓகேயா? Thus, an entrepreneur earns profit because he bears uncertainty in a dynamic economy where changes occurs every day. While nearly all functions of an entrepreneur can be delegated or entrusted with paid managers, risk-bearing cannot be delegated to anyone. Therefore, risk-bearing is the most important functions of an entrepreneur. So, அப்ப என்ன சொல்றாங்கடா, ஆண்டர்பிரனர் தான் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்றான். எதுக்காக அப்படின்னா அவனுக்கு அந்த ப்ராஃபிட்னா அதுல வர்ற அன்சர்டைனிட்டிஸ், அதுல வர்ற ரிஸ்க வந்து அவன் ஏர்ன் பண்றான். அவனோட ரிஸ்கே அவன் வந்து டெலிகேட் பண்ண முடியாது, இன்னொருத்தருக்கு மாத்தி விட முடியாது. மேபி மேனேஜ்மெண்ட், நான் பண்ற மேனேஜ்மெண்ட் ஒர்க்க வேணா இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம், ஆனா நான் தான் நின்று ரிஸ்க வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு அத்தாரிட்டியை வந்து நான் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. ஐ காண்ட் டெலிகேட் ஆர் என்ட்ரஸ்ட் வித் பெய்ட் மேனேஜர்ஸ். ஓகே, சோ அப்போ அந்த ரிஸ்க் பியரிங் அப்படின்றது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் அண்ட் ஒன்லி என்டர்பிரனர். ஓகே, சோ அதுதான்டா. அண்ட் த லாஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் டு இன்னோவேட். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் an entrepreneur is to என்ன சொல்றது, initiate business operation, next resource coordination, and the final process is innovation. Okay, so next Kirti. Kirtivasan டேய் இருக்கானடா?
கீர்த்திவாசன் என்ன பண்றாங்க? இல்லையா கிளாஸ்ல இல்லையா? கிளாஸ்ல இல்லைங்க மேம். அட்மிட் கொடுத்தோம். சரி ஓகே இருக்கட்டும். பிரவீனா Ma'am. படிக்கிறியடா? Yes, ma'am. படிடா. Innovations. According to Schumpeter, the true function of an entrepreneur is to introduce innovations. So take notes கண்ணா. Take notes. Schumpeter அப்படின்ற ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு டேய் நான் வேலை இல்லாம சொல்ல மரியாதையா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஏதாவது நோட்டை போட்டு எனக்கு தெரியும் நீ வந்து அவ்வளோ உள்ளெல்லாம் போயெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன். சோ மரியாதைக்கா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோ. சொல்ல எடுத்து வச்சுக்கோ. சோ அக்கார்டிங் டு ஷம்பெட்டர் அப்படின்ற ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சொன்னோம் என்ன சொல்றது என்டர்பிரனர் அவரோட உண்மையான பிசினஸ் வந்து என்ன அப்படின்னா பிசினஸ் இனிஷியேட் பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு. இவர் என்ன சொல்றாருன்னா உண்மையிலுமே என்டர்பிரனரோட உண்மையான ஃபங்க்ஷன் என்னன்னா புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பேரு தான் என்டர்பிரனர் அப்படின்றாரு. சொன்னவர் யாருன்னா ஷம்பெட்டர். ஓகே, இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லலாம் பிராங்க் நைட் அப்படின்ற ஆத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னு. சோ அப்போ எந்த ஆத்தர் என்ன சொன்னாருன்றத பை நோட் பண்ணிட்டே வா. ஓகே, சோ அவர் என்ன சொல்றாருன்னா உண்மையான ஃபங்க்ஷன் என்டர்பிரனரோட உண்மையான ஃபங்க்ஷன் என்னன்னா புது விஷயங்களை இன்னோவேட் பண்றது. ஓகே, படிக்கலாம். Innovation refers to commercial application of a new idea or invention to better fulfillment of business requirements. என்ன சொல்றாங்க இன்னோவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா புது ஐடியாஸ் புது கண்டுபிடிப்புகள். ஓகே, பிசினஸ்க்கு தேவையான புது ஐடியாஸ் புது கண்டுபிடிப்புகள் ரிலேட்ஸ் டு தி கமர்ஷியல் அப்ளிகேஷன். அதாவது பிசினஸ் ரீதியிலான புது விஷயங்களாகட்டும் பிசினஸ்க்கு தேவையான புது ஐடியாஸ் ஆகட்டும் நம்ம இன்னோவேட் பண்றது புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் என்னது உருவாக்குறதுக்கு பேரு வந்து என்ன சொல்றாங்க இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, சோ innovation in a very broad sense include introduction of new or improved products, devices and production process, utilization of new or improved source of raw materials, adoption of new or improved technology, novel business models, extending sales to unexplored markets, etc. இது எல்லாமே புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டா புது விஷயத்தை யூஸ் பண்றது புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறது புது விஷயத்த என்ன சொல்றது அதை மாடலைஸ் பண்றது டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றது புது டிவைசஸ் புது ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுசா நம்ம உருவாக்குறதுக்கு பேரும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரும் தான் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் கண்ணா படி. அக்கார்டிங் டு ஷம்பெட்டர் படி. According to Schumpeter, the task of the entrepreneur is to continuously introduce new innovations. சோ அப்போ அவரோட டாஸ்க் என்னன்னா ஒரு டைம் கண்டுபிடிச்சிட்டா போதுமா மேம் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீ வந்து பிசினஸ்ல இருக்க டே டு டேக்கு தேவையான சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி நீ புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இப்ப மார்க்கெட்ல நீ பார்த்தா நீ எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் இருக்கா டே டு டே இட் இஸ் சேஞ்ச். ஓகே, மாறிக்கிட்டே இருக்கு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஈடு கொடுக்கணும். சோ அதுதான் பண்றா. These innovations may bring in greater efficiency and competitiveness in business and bring in profits to the innovator. எதுக்காக மேம் இந்த இன்னோவேஷன் அப்படின்னா அப்பதான் வந்து பிசினஸ்ல நீ ஸ்டாண்ட் பண்ண முடியும். உன்னோட பிசினஸ்ல நீ வந்து இருக்க முடியும். இல்லைன்னா உனக்கு காம்படிஷன் வந்துடும். நீ வந்து பழைய விஷயத்தையே புடிச்சிட்டு கட்டிட்டு உட்காந்துட்ட அப்படின்னா இன்னொருத்த புதுசா கண்டுபிடிச்சிட்டு போறான் அப்படின்னா ஆர்டர் எல்லாம் அவனுக்குதான் வரும். சோ அப்போ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்னாலும் சரி பிசினஸ்ல காம்படிஷனை வந்து நீ வந்து பியர் பண்ணணும்னாலும் சரி இன்னோவேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, A successful innovation will be imitated by others in due course of time. next. Therefore, an innovation may yield profit for the entrepreneur for a short time, but when it is widely adopted by others, the profits tend to disappear. So என்ன சொல்றாங்க அப்படின்னா இனோவேஷன் அப்படின்றது இமிட்டேட்டட் பை அதர்ஸ். உண்மையான இனோவேஷன் ஒரு வெற்றிகரமான கண்டுபிடிப்பு அப்படின்றது மத்தவங்க அதை வந்து இமிட்டேட் பண்ணணும். அதை நம்மள பார்த்து காப்பி பண்ணணும். அந்த இனோவேஷனை பார்த்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த புது கண்டுபிடிப்பை. சோ அப்போ அதுவும் பார்த்தேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு லிமிட்டட் டைமுக்கு தான். அப்போ இனோவேஷன் ஒரு புது கண்டுபிடிப்பு அப்படின்றது வந்து என்டர்பிரனருக்கு வந்து
ஒரு குட்டி பீரியட்ல வந்து அவருக்கு பெரிய ப்ராஃபிட்டை தரும். எப்ப எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்ப வந்து ப்ராஃபிட் வந்து மறைஞ்சு போயிடும். பிகாஸ் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதை அடாப்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே தாண்டா, எப்படி சொல்றது, இப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் மார்க்கெட்ல வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவன் அந்த ஆப்பை கண்டுபிடிச்சப்போ அவனுக்கு அதுல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். கண்டுபிடிச்சு மார்க்கெட்டுக்கு வித்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ராஃபிட் டிசப்பியர் ஆயிடும். எல்லாரும் அவனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் புதுசு வர வரைக்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட இன்னொரு பெட்டரா வந்துச்சுன்னா இந்த அப்ளிகேஷன் விட்டுட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு மாறிடுவாங்க. சோ இதே மாதிரி தான்டா இனோவேஷன் அப்படின்றது இந்த மாதிரி தான். ஓகே, சோ படிடா. நெக்ஸ்ட் திவ்யா. எங்கடா போச்சு இந்த பொண்ணு? ஓகே, சாரி மேம் திவ்யா இல்ல மேம், பிரவீனா. பிரவீனாவா? சாரிடா பிரவீனா. மேம் லெஃப்ட் மேம். அந்த பொண்ணு வெளியே போயிருச்சு. வெளியே சூப்பர். Okay, the entrepreneurs promote economic growth of the country by introducing new innovations from time to time and contributing to the technological process. So, அப்ப என்ன பண்றாங்க entrepreneur அப்படின்னா economic growth, country economic growth வந்து கொடுக்குறாங்க. எதன் மூலியமான புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது மூலியமா from time to timeல வந்து அவங்க டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து ப்ரோக்ரஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா அவங்க எக்கனாமிக் growth கொடுத்துட்டு இருக்காங்க. But innovation involves risk. Only a few individuals in the society are capable of introducing new innovations. So, அப்போ innovation அப்படின்றது ரிஸ்க் இன்வால்வ் ஆனது. ஸோ அப்போ சில இண்டிவிஜுவலால மட்டும்தான் சொசைட்டில புது புது விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது. கிரேட்டர் innovating ability, greater economy, and greater will be the rate of technological process. So யாருக்கெல்லாம் வந்து innovating ability அதிகமா இருக்கோ அவங்களுக்கு வந்து எக்கானமி வந்து entrepreneurs சப்ளை பண்ற பவர் அதிகமா இருக்கு. So this will induce to the technological process. Okay, so next objectives of and constraints of enterprises. So இது வந்து பெண்டிங் இருக்கட்டும். This is just theory. Okay, நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அகைன் தியரி வந்து சொன்னா நீ வந்து தூங்கிடுவ. So these are all the functions of an entrepreneur. At last, students, can you have any doubt regarding the factors of production? Tell me. No ma'am. No ma'am. No. So okay, everyone clear. Okay, Praveen உள்ள வந்துட்டலடா? Yes ma'am. என்னாச்சு பிரவீனா? மேம் தெரியல மேம், திடீர்னு கால் கனெக்ட் ஆயிடுச்சு மேம். சரி சரி, ஓகே. நெக்ஸ்ட் கனா, என்டர்பிரைனர்ஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா என்டர்பிரைஸ் அதாவது நம்மளோட பிசினஸ் இருக்கு இல்லையா, பிசினஸோட அப்ஜெக்டிவ் என்ன, பிசினஸோட கோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக், அதாவது ஆப்ஜெக்டிவ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு 5 பிராட் கேட்டகரியா பிரிக்கிறாங்க எல்லா பிசினஸுக்குமே. இந்த 5 ஆப்ஜெக்டிவ்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டிவ் வந்து கண்டிப்பா இருக்கும். நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா மேபி எனக்கு ஆர்கானிக் ஆப்ஜெக்டிவ் இருக்கலாம், எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ் இருக்கலாம், இல்ல சோசியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம், இல்ல ஹியூமன் பீயிங் மேல ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம், இல்ல நேஷனல் ரீதியிலான ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கலாம். சோ இதெல்லாம் என்னோட நோக்கங்கள். ஓகேயா? சோ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா எந்த நோக்கத்தோட நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்றதெல்லாம் this is just வர தியரிடா, படிச்சா புரியும். சோ அட் லாஸ்ட் சாப்டர் முடிச்சோம்னா we will discuss this. Okay, and next one பார்த்த அப்படின்னா enterprises problem. இதுக்கு முன்னாடி பார்த்தது பிசினஸ்னுடைய கோல் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அவன் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன, என்டர்பிரைசஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து இஸ் ரிலேட்டிங் டு அப்ஜெக்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு என்டர்பிரனருக்கு வந்து ஒரு பிசினஸ் என்டர்பிரைசஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரலாம்னா அப்ஜெக்டிவ் ரீதியான ப்ராப்ளம் வரலாம். ஓகே ஓகே, இப்ப யார பிடிக்கலாம்? ஸ்ருதி. ஸ்ருதி ma'am, can you read it? yes ma'am. Okay ma'am, organic objectives la irundha ma'am. no da, தூங்கிட்டியா ஸ்ருதி? are you sleeping? ma'am இப்போதான் ma'am left ஆயிடுச்சு, இப்போதான் ma'am join பண்ண.
அடா பாவே. சரி, ஓகே. See problems of an enterprises ஓட problems என்னென்ன ரீதியான problems இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். So first problem, objectives, problems relating to objectives. Go ahead. As mentioned earlier, an enterprise functions in the economic, social, political, ஸ்ருதி எல்லாம் தூங்கிடுவாங்க. ஸ்ருதி ஆல்ரெடி தூங்குற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸ்ருதி கொஞ்சம் சத்தமா படி ஸ்ருதி. Yes, ma'am. As mentioned earlier, an enterprise function in the economic, social, political, and cultural environment. So, Therefore, mentioned earlier அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ்ல சொல்லியிருப்பான்டா. அங்க சொல்லியிருப்பான் enterprises function வந்து எதேத மாதிரியான எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல், என்விரான்மெண்டல் இதுக்குள்ளதான் நம்ம வந்து பிசினஸ் பண்ணி ஆகணும். எக்கனாமிக், சோசியல், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல், என்விரான்மெண்ட் இந்த சுத்தி இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம பிசினஸ் பண்ணி ஆகணும். ஓகேயா? அப்போ therefore it has to set its objectives in relation to its environment. அப்போ நான் என்ன சூழ்நிலைக்குள்ள பிசினஸ் வச்சிருக்கணும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் என்னோட ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்குள்ள இருக்கிறேன்னு வச்சுக்கோ. அங்க போயிட்டு நான் வந்து ஹிட்லரிசம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு மக்களாட்சி உள்ள ஒரு நாட்டுல நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அங்க போய் நான் என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா ஒன் மேன் ஆர்மி, ஒன் மேன் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது செட் ஆகாது. சோ நான் என்ன சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கிறேனோ அதுக்கு தகுந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் செட் பண்ணிக்கணும். ஓகே, சோ கோ ஹெட் கண்ணா. ஸ்ருதி. Therefore, it has to set its objectives in relation to its environment. Next. The problem is that these objectives are multifarious and very often conflict with one another. சோ அப்ப என்ன சொல்றாங்க, இந்த ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு வந்து கான்ஃபிளிக்ட் ஆனது, ஒன்னோட ஒண்ணு வந்து முரண்பாடு உள்ளது, பிளஸ் மல்டிஃபேரியஸ். ஓகேயா? சோ என்ன அப்படின்னா இப்போ பொலிட்டிக்கல் எடுத்துட்டோம்னா சோசியலோட மிங்கிள் ஆகாது, சோசியல் எடுத்துட்டோம்னா கல்ச்சுரலோட மிங்கிள் ஆகாது. சோ இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு வந்து என்ன சொல்றது ஆப்போசிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஸ்ருதி. For example, the objective of maximizing profits is in conflict with the objective of increasing the market share, which generally involves improving the quality, slashing the prices, etc. என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் பண்ணணும். ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ், உன்னோட ஆப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னா அது எதுக்கு ஆப்போசிட் ஆனது அப்படின்னா மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ற அந்த ஆப்ஜெக்டோட கான்ஃபிளிக்ட் ஆனது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஷேர் அப்படின்றது என்ன அப்படின்னா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், பிரைசஸ் வந்து கட் பண்ணணும்ன்றதுதான் மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, பட் ஆனா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா பிரைஸ் கம்மி பண்ணணும், குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டிவ்ஸோட அது மிங்கிள் ஆகாது. ஓகே, சோ அப்போ thus the enterprises faces the problem of not only choosing its objectives but also striking a balance among them. அப்போ அவருக்கு ப்ராப்ளம்னா எந்த மாதிரியான ஆப்ஜெக்டிவ் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்ன்றது சூஸ் பண்றது மட்டும் கிடையாது, பட் அதுல இருக்கிற பேலன்ஸ வந்து கரெக்டா கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ தேங்க்யூ ஸ்ருதி. ஓகே, ஜாய் கிறிஸ்டினா. ஜாய் என்னடா ஒண்ணுக்கு 2 டைம் கூப்பிட்டாதான் பதில் பேசுறீங்க? கிளாஸ்ல இல்லையா அந்த பொண்ணு? எஸ் மேம். ஓகே, ஸ்ரீஜா. இப்பதான் அட்மிட்டே கொடுக்குது. Srija, can you hear me? Mic issue. Okay. Shweta. தட்டி எழுப்பலான்னு பார்த்தா எல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க. Hello ma'am. ஸ்வேதா படிக்கிறீங்களா ஸ்வேதா? Okay ma'am. Problems relating to location and the size of the plant. An enterprise has to decide about the location of its plant. It has to decide whether the plant should be located near the source of raw material or near the market. It has to consider
costs such as cost of labor, facilitates, and cost of transportation. Of course, the entrepreneur will have to weigh the relevant factors against one another in order to choose the right location which is most economical. சோ என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு லொகேஷன் சைஸ் ஆஃப் தி பிளான்ட். சோ ஓகே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் ரிலேட்டடான ப்ராப்ளம். செகண்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்க என்னோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சின்னதா ஸ்டார்ட் பண்ணலாமா பெரிய சைஸா ஸ்டார்ட் பண்ணலாமா. சோ லொகேஷன் ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு ஸ்பின்னிங் மில் ஸ்டார்ட் பண்ற அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் மில் ஒரு காட்டன் மில் நீ ஸ்டார்ட் பண்றேன்னா காட்டன் உனக்கு ரொம்ப நியர்பை உன்னோட ரா மெட்டீரியல் பக்கத்துல கிடைக்கிற மாதிரியான இடத்துல நீ வந்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன சொல்றது லொகேஷன் அல்லது மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற மாதிரியான இடத்துல நீ லொகேட் பண்ணணும். ரெண்டுமே தூரமா இருந்தா உனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டி ஜாஸ்தியாகும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தியாகும். பிகாஸ் நீ ஒரு இடத்துல உன்னோட ரா மெட்டீரியல் ஒரு இடத்துல இருந்தா அங்க இருந்து அவனை வர சொல்லி போட்டுட்டு திருப்பி இங்க இருந்து அவன் போறதுக்கான காஸ்ட் ஆகும், டிலே ஆகும், டைம் டியூ ஆகும். சோ அப்போ ஒண்ணு ரா மெட்டீரியல் சோர்ஸ் கிடைக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கணும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கணும். ஓகேவா? எதற்காக மேம் இந்த லொகேஷன் அப்படின்னா அப்பதான் லேபருக்கான காஸ்ட், ஃபெசிலிட்டி, காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டா ரைட் ப்ரொபோர்ஷன்ல வந்து நம்ம லொகேஷனை சூஸ் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா அப்பதான் எக்கனாமிக்கலா இருக்கு, இல்லைன்னா நமக்கு லாஸ் ஆயிடும். ஓகே, சோ அதான் சொல்றோம். நெக்ஸ்ட்டா Another problem relates to the size of the firm. It has to decide whether it is to be a small scale unit or large scale unit. Due consideration will have to be given to technical, managerial, marketing, and financial aspects of the proposed business before deciding on the scale of operations. It goes without saying that the management must make a realistic evaluation of its strengths and limitations while choosing a particular size of a new unit. சோ அனதர் ப்ராப்ளம் வந்து சைஸ் ஆஃப் த ஃபர்ம் தான். சின்ன சைஸ்ல ஃபர்ம் ஆரம்பிக்கலாமா பெரிய சைஸ்ல ஆரம்பிக்கலாமா. ஓகேயா? சோ அதான் ஸ்மால் ஸ்கேலா இல்ல லார்ஜ் ஸ்கேலா அப்படின்றது. ஓகே, சோ இத கன்சிடர் பண்ணும் பொழுது டெக்னிக்கல், மேனேஜரியல், மார்க்கெட்டிங், பினான்சியல் ஆஸ்பெக்டையும் நான் கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஒரு விஷயம் நான் புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட லிமிடேஷன்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெரிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா என் கையில அவ்வளவு பினான்சியல் இருக்கான்னு பாத்துக்கணும், என்னால அவ்வளவு பெரிய கம்பெனி ரன் பண்ண முடியுமா அப்படின்ற ஸ்ட்ரென்த் இருக்கான்னு சொல்லி பாத்துக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்ட்ரென்த் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, டு சைஸ் அப் a new unit. Okay, and next thing, problems relating to selecting and organizing physical facilities. Okay, physical facilities அதாவது என்ன அப்படின்னா the transportation இதெல்லாம். ஓகே, சோ அத பத்தி தான் இதுல பாக்குறோம். இப்ப யார கூப்பிடலாம்? ஓகே, ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி இருக்கீங்களா? Srihari, are you here? Kirtivasan. மேம் எங்க சார் போனீங்க இடையில? எங்கேங்க சார்? எங்கேங்க மேம்? கூப்பிட்டனே காணா, இடையில கூப்பிட்டனே கீர்த்திவாசன் நாங்களாம் இடம் போட்டுட்டு இருந்தோம், காணோம் ஆள. இல்ல மேம், இங்க கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் மேம், அதனால ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் ஆயிரும் மேம். மறுபடியும் ஜாயின் பண்றது கொஞ்சம் கஷ்டம் மேம். ஓகே சார், படிக்கிறீங்களா? Problems relating to selecting and organizing physical facilities. A firm has to make decisions on the nature of production process to be employed and the type of equipments to be installed. The choice of the process and equipments will depend upon the design chosen and the required volume of production. As a rule, production on wait kana the firm has to make decision. So என்ன decision அப்படின்னா என்ன நேச்சர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நான் எம்ப்ளாய் பண்ண போறேன், அதுக்கு என்ன டைப் ஆஃப் மெஷினரி வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகேயா? the choice of the process and the equipments வந்து பார்த்தா அப்படின்னா will depend upon the design chosen. So அந்த production process and the equipment என்னுடைய சாய்ஸ் வந்து நான் என்ன டிசைன் சூஸ் பண்ணணும், சோ என்ன வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு வேணுமோ, பிக் வால்யூமோ ஸ்மால் வால்யூமோன்றத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டா.
As a rule, production on a large scale involves the use of elaborate, specialized, and complicated machinery and processes. Quite often, the entrepreneur பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னா அதுல எலாபரேட் இருக்கணும், ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் மிஷினரி அண்ட் ப்ராசஸ் இருக்கும். லார்ஜ் ஸ்கேல் பிசினஸ் ஆபரேஷன்ஸா இருந்தா, அதாவது இந்த காஸ்டிங் கம்பெனி எல்லாம் பாத்துட்டேன்னா ஒரு மிஷினரி வந்து அவ்வளவு பெருசா இருக்கும், இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு மிஷினரிஸ் வந்து crore கணக்குல இருக்கும். சோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, go ahead. Quite often, the entrepreneur has to choose from among different types of equipments and process of production. Such a choice would be based on the evaluation of the relative cost and efficiency. Having determined நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அவனுக்கு தேவைப்படுற மெஷினரியிலேயே இப்ப எப்படி மொபைல்ல சைனா செட், கம்பெனி செட், இந்தியன் செட் அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி மிஷினரிக்கே நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. என் கையில இருக்கிற காஸ்ட் அண்ட் என்னோட எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி நான் அதை சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், எவாலுவேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, நெக்ஸ்ட் மா. Having determined the equipment to be used and the process to be employed, the entrepreneur will prepare a layout illustrating the arrangement of equipments and buildings and the allocation for each activity. சோ அப்ப நான் ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ணதை பேஸ் பண்ணி நான் என்ன ப்ராசஸ் நான் எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நான் ஒரு லே அவுட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், பில்டிங் இப்படி இருக்கணும், அலோகேஷன் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன். சோ பேஸ்ட் ஆன் தட் நான் வந்து சால்வ் பண்ணிக்குவேன். ஓகே, தேங்க்யூ கீர்த்தி. The next problems relating to finance. Okay, so Joy Christina. மேம் எங்கம்மா போனீங்க இடையில? இல்ல மேம், போன்ல சார்ஜ் இல்ல, ஃபுல் டே பவர் கட், இப்பதான் போட்டேன். Okay, it's okay. So can you please? Okay ma'am. Problems relating to finance. An enterprise has to undertake not only physical planning but also expert financial planning. Financial planning involves determination of the amount of funds required for the enterprise with reference to the physical plans already prepared, assignment of demand and cost of its product, estimation of profits on investment and comparison with the profits of comparable existing concerns to find out whether the proposed investment will be profitable enough, and determining capital structure and the appropriate time for financing the enterprise, etc. So problems relating to finance. So physical planning மட்டும் பத்தாதுடா, அதாவது என்ன டைப் ஆஃப் மெஷினரிஸ், என்ன காஸ்ட்ல, என்ன எஃபிஷியன்சில, அது மட்டும் பத்தாது. ஆல்சோ ஃபைனான்ஸ் ரீதியாவும் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஸோ ஃபைனான்ஸ் ரீதியிலான பிளான் வந்து எது அப்படின்னா, எவ்வளவு பணம் எனக்கு தேவைப்படுது, நான் வந்து இவ்வளவு பிசிக்கல் பிளான்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இவ்வளவு மெஷினரி வாங்கணும், இந்த அளவுல வாங்கணும், இந்த காஸ்ட்ல வாங்கணும், இவ்வளவு எஃபிஷியன்சில வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பணம் நான் ஒதுக்கணும்ன்றது, பிளஸ் டிமாண்ட் அண்ட் காஸ்ட், என்னோட ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட், இந்த ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்டோடைய காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட், என்ன சொல்றது, எக்ஸிஸ்டிங் கன்சர்ன் விட இப்ப வந்து நான் எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும்ன்ற எஸ்டிமேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அப்ரோப்ரியேட் ஃபார் தி டைமிங் ஃபினான்ஸ். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெஷினரி நீ யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னா அந்த மெஷினரி நீ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும், என்ன மெஷினரி புதுசா ரீப்ளேஸ் பண்ணணும், இந்த மாதிரி கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங் இது மூலியமா ஃபைனான்ஸ் ரீதியாகவும் சில ப்ராப்ளம்ஸ் வரும். இதுலயும் நீ யூ ஷுட் கெட் கிளியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஜாய் நெக்ஸ்ட் சேர்த்து படிச்சிருங்க ஜாய். Problems relating to organization structure. An enterprise also faces problems relating to the organizational structure. It has to divide the total work of the enterprise into major specialized functions and then constitute proper departments for each of its specialized functions. Not only this, the functions of all the positions and levels would have to be clearly laid down, and their interrelationship in terms of span of control, authority, responsibility, etc. should be properly defined. In the absence of clearly defined roles and relationships, the enterprise may not be able to function efficiently. Okay, so problems relating to organization structure. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு, இந்த மேம் அப்படின்னா என்ன ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெஷினரி இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட வேலை வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது.
முழுசா ஒரு காட்டன் கிளாத்தை உருவாக்கி கொடுக்கறது. ஓகே, சோ அப்போ மொத்த கம்பெனியுமே காட்டன் கிளாத்தை உருவாக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படி கொடுத்தா இட் வில் லீட் டு கன்ஃபியூஷன்ஸ். ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு டிபார்ட்மெண்டா பிரிப்பான். நீ பர்ச்சேஸ், நீ சேல்ஸ், நீ ப்ரொடக்ஷனு, நீ ஒர்க் இன் ப்ராக்ரஸ், நீ ஸ்டோர்ஸ், சோ நீ பினிஷ்டு குட், நீ எக்ஸ்போர்ட் டீம், இந்த மாதிரி நீ மார்க்கெட்டிங் டீம், ஒரு டிபார்ட்மெண்டா பிரிக்கும். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே இந்த ஒர்க்னு சொல்லி தனித்தனியா அலோகேட் பண்ணுவான். ஓகே, சோ அப்படி அலோகேட் பண்றது மூலியமா என்னன்னா கண்ட்ரோல் பிரிக்கப்படும். எல்லாத்து கையிலயும் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் ஒருத்தர் கையில இருக்கும், அத்தாரிட்டியும் சிலர் கையில இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டியும் சிலர் கையில இருக்கும். எல்லாமே எல்லார் கையிலயும் அப்படின்னா இட் வில் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன். ஓகே, சோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்ட்ரோல் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது டிபார்ட்மெண்டல் வைஸ் இருக்கும்போது there will be a good connection, a good communication between everyone. The relationship between them is good. Okay, so this will not lead to problem. Okay, confusion லீட் பண்ணாது. தனித்தனியா இருக்கும்போது அவன் ஒர்க் அவன் பண்ணிப்பான். இல்லைன்னு வச்சுக்கேன், அவன் தான் கொடுக்கல, இவன் தான் மெட்டீரியல் கொடுக்கல, அவன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணல, இவன் தான் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல, இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு மேல பழி சொல்லுவாங்க. சோ அவனுக்குன்னு வேலையை பிரிச்சு கொடுத்துட்டா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இஸ் குட். ஓகே, சோ தேங்க்யூ ஜாய். நெக்ஸ்ட், ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட், ஓகே, ஒரு ப்ராடக்ட் எல்லாம் பண்ணியாச்சு, செஞ்சாச்சு. இப்ப அந்த ப்ராடக்ட நம்ம மார்க்கெட் பண்ணணும். ஓகே, அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ நெக்ஸ்ட் தினேஷ். எஸ் மேம். படிங்க தினேஷ். Yes, ma'am. Yes, ma'am. Proper marketing of its products and service is essential for the survival and growth of an enterprise. Ma'am, problems relating to marketing. Proper marketing of its products and service is essential for the survival and growth of an enterprise. For this, the enterprise has to discover its target market by identifying its actual and potential consumers and determine tactical marketing tools it can use to produce desired responses from its target market. ப்ராப்பர் மார்க்கெட்டிங், ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஆகட்டும் இல்ல ஒரு பர்டிகுலர் சர்வீஸ்க்கு ஆகட்டும், மார்க்கெட்டிங் அப்படின்னா எதுக்காக அந்த மார்க்கெட்டிங் அப்படின்னா அந்த என்டர்பிரைசஸ் வளர்ச்சியிலே இருக்கணும், சர்வைவல் இருக்கணும், அந்த பிசினஸ் உயிரோட இருக்கணும், குரோத்தாவும் இருக்கணும். அப்படின்னா ப்ராப்பர் மார்க்கெட்டிங் இஸ் மஸ்ட். மார்க்கெட்டிங் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் எவனுக்குமே போய் சேரவே சேராது. ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே நம்ம எல்லாம் வாங்குவோம். சோ அப்ப என்ன அப்படின்னா அதுக்கு ஆக்சுவல் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட், அதுக்கான கஸ்டமரை நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், டிஸ்கவர் பண்ணணும் என்டர்பிரைஸ். ஓகேயா, சோ நெக்ஸ்ட் நிறைய டூல்ஸ், மார்க்கெட்டிங் டூல்ஸ் அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த மார்க்கெட் பண்ற பசங்க எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், பேசியே நம்மள பிரைன் வாஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட், அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே மார்க்கெட்டிங் டூல்ஸ் தான். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண மார்க்கெட்டை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும், இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்தே ஆகணும், இவ்வளவு மேனுஃபேக்சர் கொடுத்தே ஆகணும், நம்ம ஒரு டார்கெட் பண்ணி வச்சிருப்போம். அதுக்கு இந்த மார்க்கெட்டிங் சேனல் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, go ahead Ra. After identifying the market, the enterprise has to make decisions regarding 4 P's, namely product, which includes a variety, quality, design, features, brand name, packaging, associated service, utility, etc. அப்ப 4 P's ன்னு சொல்றாங்கடா. அது என்ன மேம் அந்த 4 P's னா? டே எக்ஸாம்ல கேட்பான், what are all the 4 P's ன்னு கேட்பான். Product, promotion, price and place. Product, promotion, price and place. 4 P's, product, promotion, price and place. மறந்துடாத, மண்டையில ஏத்தி கொள்ளலாம். ஓகே, 1 மார்க்ல கேட்பான், what are all the marketing 4 P's அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகே, சோ நெக்ஸ்ட் after identifying the market ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சில டெசிஷன், 4 P's உடைய டெசிஷன் இருக்கு. அது என்ன மேம்னா ப்ராடக்ட் ரிலேட்டடானா ப்ராடக்டோட வேரிட்டி, குவாலிட்டி எப்படி இருக்கணும், ப்ராடக்டோட டிசைன் எப்படி இருக்கணும், ஃபீச்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கணும், பிராண்ட் நேம் எப்படி பேக் பண்ணி கொடுக்கணும், நெக்ஸ்ட் சர்வீசஸ் அதை எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் ப்ராடக்ட் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் கண்ணா promotion, methods of communicating with consumers through personal selling, social contacts, advertising, publicity, etc. சேல்ஸ் ப்ரமோஷன் சொல்றாங்க. சேல்ஸ் நம்ம எப்படி கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறோம், என்னென்ன சேனல் யூஸ் பண்றோம், டைரக்டா நீ போய் சேல் பண்றியா இல்ல சோசியல் கான்டாக்ட், அதாவது எப்படின்னா இந்த இப்பெல்லாம் சில பிசினஸ் எல்லாம் வந்திருக்கு, நீங்க ஒரு 100 பேர் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு, அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் சேரும், அந்த மாதிரி எல்லாம் சோசியல் கான்டாக்ட். நெக்ஸ்ட் அட்வர்டைஸ் பண்றது,
நெக்ஸ்ட் பப்ளிசிட்டி கொடுக்கறது, இது மூலியமாலாம் நம்ம சேல்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டா Price, policies regarding pricing, discounts, allowance, credit terms, concessions, etc. இதெல்லாம் பிரைஸ் ரிலேட்டடா, நம்ம எவ்வளவு பிரைஸ் கொடுக்கணும், இந்த ப்ராடக்ட் எவ்வளவு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், டிஸ்கவுண்ட் எவ்வளவு கொடுக்கலாம், அலவன்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு அவனுக்கு கிரெடிட் அலோவ் பண்ணலாம், கன்செஷனல் ரேட்ஸ் வந்து எவ்வளவு கொடுக்கலாம், இதெல்லாம் ரிகார்ட்ஸ் டு பிரைஸ். ஓகே. Place, policy regarding coverage, outlets for sales, channels of distribution, location and layout of stores, inventories, logistics, etc. பிளேஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, பாலிசி ரிகார்டிங் கவரேஜ். ஓகே. நெக்ஸ்ட் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாம் வரும் பாத்தியா, அதோட பாலிசி ரிகார்டிங் கவரேஜ். அவுட்லெட் ஃபார் சேல்ஸ். நெக்ஸ்ட் இப்ப இந்த ஃபேக்டரி அவுட்லெட் எல்லாம் போடுறாங்க பாத்தியா, சோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், எது மூலியமா கொண்டு போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து லொகேஷன், எந்த இடத்துல வந்து நம்ம சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், லே அவுட் ஆஃப் ஸ்டோர்ஸ் வந்து எங்க இருக்கணும். நெக்ஸ்ட் இன்வென்டரி, ஸ்டாக் வந்து எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ், சோ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அதுதான். ஓகே. சோ தீஸ் ஆர் ஆல் தி regarding to 4 P's. ஓகே. சோ at last பார்த்தோம் அப்படின்னா problems relating to legal formalities. தினேஷ் நீயே படிச்சிருடா. Yes, ma'am. Problems relating to legal formalities. A number of legal formalities have to be carried out during the time of launching of the enterprise as well as during its lifetime and its closure. So number of legal formalities. நான் பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, பிசினஸ் ஷட் டவுன் பண்ணாலும் சரி, there will be a lot of legal formalities. பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அவன்கிட்ட போய் அதை வாங்கி, இவன்கிட்ட போய் இதை வாங்க, அவன்கிட்ட சைன் வாங்கிட்டு வா, இவன்கிட்ட பவர் வாங்கிட்டு வா. சோ ஷட் டவுன் பண்ணாலும் அதேதான். சோ there will be a lot of என்ன சொல்றது ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். லீகல் ஃபார்மாலிட்டிஸ்னா ஒண்ணுமே இல்லடா, டாக்ஸ் பே பண்ணணும், the income tax return ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் தான். So these are all the என்ன அப்படின்னு சொன்னா அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. சோ படிக்கணும். These formalities relate to assessing and paying different types of taxes like corporate tax, excise duty, sales tax, custom duty, etc., maintenance of records, submission of various types of information to the relevant authorities from to time, adhering to various rules and laws formulated by government, for example, laws relating to location, environmental protection and control of pollution, size, wages and bonus, corporate management, licensing, prices, etc. சோ இதெல்லாம்டா இப்ப நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா லைசன்ஸ் வாங்கணும். சோ எவ்வளவு வேஜஸ் கொடுக்கணும், எவ்வளவு போனஸ் கொடுக்கணும். see when you come to the intermediate வரும்போது சோ இத பத்தி எல்லாம் படிப்பேன். லால வந்து நீ படிப்ப. ஓகே. லா சப்ஜெக்ட்ல கார்ப்பரேட் லால வந்து ஓகே நீ நிறைய படிப்பேன். போனஸ் ஆக்ட், வேஜஸ் ஆக்ட், சோ இதெல்லாம் படிப்பேன். சோ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு போனஸ் கொடுக்கணும், மினிமம் எவ்வளவு போனஸ் கொடுக்கணும்ன்றது இருக்கு, எவ்வளவு மினிமம் வேஜஸ் அவங்க கொடுக்கணும்ன்றது இருக்கு. சோ லைசன்ஸ் மேனேஜ்மெண்ட், இப்ப நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா அதுக்கு கண்டிப்பா அவங்ககிட்ட லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கான்னு சொல்லி பாக்கணும். வேலை பண்றவங்களுக்கு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனா இருக்கான்னு பாக்கணும். அவனுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கொடுக்கறணும். இது எல்லாமே வந்து ரிலேட்ஸ் டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இதெல்லாம் வந்து கவர்மெண்டோட லாஸ். ஓகே. இதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நீ பிசினஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நீ பண்ண முடியாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் thank you Dinesh. And the final one is problems relating to industrial relations. ஓகே. சோ இதுக்கு யாரை பிடிக்க போறோம்னு பார்த்தனா சௌந்தர். மேம். அடிங்க சௌந்தர். Yes ma'am. Problems relating to industrial relations. With the emergence of a present-day factory system of production, the management has to devise special measures to win the cooperation of large number of workers employed in industry. Misunderstanding and conflict of interest have assumed enormous dimensions that this cannot be easily and promptly dealt with. என்ன சொல்றாங்க அப்படின்னா வெயிட் பண்ணவே. சோ இப்போ இந்த பிரசன்ட் டேல வந்து ஃபேக்டரியினுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆகட்டும், சோ ஹாஸ் டு டிவைஸ் ஸ்பெஷல் மெஷர்ஸ் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், நம்ம ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் ஆகட்டும், புது ஸ்பெஷல் மெஷர்ஸ நம்ம வந்து அடாப்ட் பண்ணிட்டே இருக்கணும். எதுக்காக அப்படின்னா வின் த கோஆபரேஷன் ஆஃப் a large number of workers employed in the industry. சோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீ ஒரு கம்பெனி வச்சிருக்க, அதுக்குள்ள ஒர்க் பண்றவனோட கோஆபரேஷன் ஒழுக்கமா இருந்தாதான் உன் கம்பெனி ரன் ஆகும். இல்லைன்னா அவன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு, லே ஆஃப் பண்ணிட்டு, லீவ் போட்டுட்டு, ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் நீ எப்படி கம்பெனி ரன் பண்ண? சோ அவனுக்குள்ள ஒரு கோஆபரேஷனை வந்து நம்ம கொண்டுட்டு வரணும்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ்ல வந்து என்ன சொல்றது,
சில விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. எம்ப்ளாயிஸ் அங்கேயே ஃப்ரீ ஃபுட் கொடுப்பாங்க, ஃப்ரீ என்ன சொல்றது இந்த ஃப்ரெஷர்ஸ், அதாவது இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து அவங்க டோட்டல் என்டையர் ஃபேமிலி செலிப்ரேட் பண்ற மாதிரி பெரிய சைஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த தீபாவளி போனஸ் ஸ்வீட், இந்த பொங்கல் போனஸ் ஸ்வீட், இந்த மாதிரி விஷயங்களை எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அவனை கோஆபரேஷனா வச்சுக்கிறதுக்காக. ஓகே, இல்லைன்னா அவனுக்குள்ள ஒருத்தனை வந்து கான்ஃபிளிக்ட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு, ஓகே, சோ அதுதான் அதுக்காக தான். சோ நெக்ஸ்ட் படி சொல்றேன். Industrial மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல இருந்து படி. Third line. Misunderstanding and conflicts of interest have assumed enormous dimensions that these cannot be easily and promptly dealt with. Industrial relations are present or much more involved and complicated. Various problems which an enterprise faces with regards to industrial relations are the problems of winning workers' cooperations, the problem of enforcing proper discipline among workers, the problem of dealing with organized labor, and a problem of establishing a state of democracy in the industry by associating workers with the management of industry. அப்ப இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ்ல நம்ம பாக்குற வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, ஒர்க் பண்றவங்களோட கோஆபரேஷன்ல நம்ம வின் பண்ணணும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்காம, நீ பெருசு நான் பெருசுன்னு அடிச்சுக்காம எல்லாரும் சமன்றத வின் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் என்ஃபோர்சிங் ப்ராப்பர் டிசிப்ளின் அமாங் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் கொண்டுட்டு வரணும். இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ் அப் போட்டுட்டு, ஏதோ ஒரு ஷூவை போட்டு செருப்பை போட்டுட்டு அப்படிலாம் வரக்கூடாது. கம்பெனிக்கு இப்படித்தான் வரணும்னா இப்படித்தான் வரணும். சோ ஒர்க் பண்ற இடத்துல இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னா இப்படித்தான் நடந்துக்கணும். சோ ப்ராப்பர் டிசிப்ளின். நெக்ஸ்ட் ஆர்கனைஸ்டு லேபர் அப்படின்னா என்ன சொல்றது, ஆர்கனைஸ்டு லேபர் அப்படின்னா இவ்வளவு ஒர்க்கர்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்தே ஆகணும். ஓகே, லேபர் பவர் வந்து ஆர்கனைஸ்டா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு டெமோக்ரஸி இதை கொண்டுட்டு வரணும். அதாவது எல்லாமே வந்து அவங்களுக்காக தான், அவங்க எல்லாருமே சேர்ந்ததுதான் கம்பெனி அப்படின்ற ஒரு தாட்டை வந்து கிரியேட் பண்ணணும். So these are all the problems related to the industrial relation. Okay, so with this problems of an entrepreneur comes to an end. Okay, so next வந்து we will move to the production function. Okay, இதுக்கு முன்னாடி எதனாவது டவுட் இருக்காடா? ஏய், வாய் திறந்து பேசுங்க. இல்ல மேம். No, ma'am. No doubt, No, ma'am. ma'am. So shall we move to production function? Yes, ma'am. Yes, ma'am. Production function முடிச்சிட்டு next production optimization இருக்கு. Right, chapter எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். Okay, சட்டன் முடிஞ்சிரும்ல. ஓகே, சோ நோ ப்ராப்ளம். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா, முடிஞ்சிடும். ஓகே, do you want to break now or after? No, ma'am. After, ma'am. ஏய், எல்லாம் பேசு, வாய் திறந்து பேசு. Shall we proceed or you want break? டேய், வாய் திறந்து பேசுங்கடா. நான் ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டு பிரேக் மேம். ஓகே, சரி. ஓகே, சோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, so take your notes down. So at last production பத்தி எல்லா விஷயமும் பார்த்துட்டோம். So productionனா என்ன, production factors of productionனா என்ன, so அதுல வந்து enterprises face பண்ற problems ஓட objectives இதெல்லாம் பார்த்துட்டோம். At last production function. Okay, நம்மளோட ஒயிட் போர்ட் காணும். So production function அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
So the functional relationship between inputs and final output. Okay, நீ raw material உள்ள போடுற, அது ஒரு final product வெளியே வருது. So அந்த raw materialக்கும் final productக்கு உள்ள என்ன நடந்ததோ, என்ன function நடந்ததோ, அததான் என்னன்னு சொல்றான் அப்படின்னா is called production function அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Okay. Okay. Yeah. Production function. Write down Kana. So production function. Okay. So production function is nothing but production function. The display agada screen. Yes, ma'am. Yes, ma'am. Okay, so production function means production function means functional relationship. Functional relationship or technological. Functional or technological relationship between inputs and outputs. Yeah. So Q stands for production function. So function of inputs A, B, C, D. Okay, இதெல்லாம் வந்து உள்ள போடுற inputs. So அதுதான் வந்து என்ன அப்படின்னா different factors. இது வந்து different factors or inputs னு சொல்லி சொல்லலாம். Okay, so this is the rate of output. எவ்வளவு final output வந்திருக்கு அப்படின்றது. So இந்த ரெண்டுக்கும் இடையில நடந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம். So production function அப்படின்னு சொல்லி சொல்றோம். So 3 assumptions regarding the production function. Okay, and next பார்த்தோம் அப்படின்னா production function பத்தி 3 assumptions கொடுக்குறோம். Take notes. Okay, 3 assumptions regarding to. So one வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the relationship between input and output exists for a specific period of time. The relationship between inputs and outputs exist for a specific period of time. அப்ப என்ன சொல்றான், இன்புட் அண்ட் அவுட்புட்டுக்கு இடையில இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான். ஒரு இன்புட் வந்து உள்ள போய் ஒரு ஃபைனல் ப்ராடக்டா வெளியே வர்றதுக்கு இவ்வளவு மணி நேரம் தான் இருக்கு. அப்ப அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். So next second வந்து there is a given state of the art in the production technology. So நம்ம யூஸ் பண்ற அந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இருக்கு. ஓகே, சோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு விதமான ஒரு கலை இருக்குன்னு சொல்லி சொல்றோம், ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. சோ திஸ் இஸ் ஜஸ்ட் நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அசம்ஷன்ஸ், வேற ஒண்ணும் இல்லை.
Okay. So next, whatever the input combinations included in a particular function of the output resulting from their utilization is maximum. So அப்ப என்ன சொல்றாங்க, நீ என்ன இன்புட் காம்பினேஷன் வேணா யூஸ் பண்ணு, ஓகேயா? ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை நம்ம என்ன இன்புட் காம்பினேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து மேக்சிமமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ கம்மியான இன்புட் போட்டாலும் சரி, அதிகமான இன்புட் போட்டாலும் சரி, நீ என்ன காம்பினேஷன்ல வேணா யூஸ் பண்ணு, ஆனா ஃபைனலா எனக்கு கிடைக்கிற அந்த பினிஷ்டு குட்ஸ் வந்து அதிகமா இருக்கணும், ஷுட் பி மேக்சிமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? So production function என்ன சொல்றாங்க, Q stands for output. Okay, here Q stands for rate of output, function of labor and capital. Here L stands for labor and K stands for capital and Q stands for output. Okay, so this is our given production function. உனக்கு வந்து புக்ல கொடுத்திருக்க உன்னோட production functions வந்து இதுதான். Okay, and next types of production function. Okay, so types of function, production function போட்டுக்கோ, types. Okay, so அதுல வந்து என்னன்னா short run and long run. Short run production function and long run production function சொல்லிட்டு ரெண்டா டிவைட் பண்றாங்க கண்ணா. ஓகே, சோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை ஷார்ட் ரன் அண்ட் லாங் ரன் சொல்லிட்டு, சோ டைம் பேஸ் பண்ணி ரெண்டா பிரிக்கலாம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் தான். ஒன்னு வந்து ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் ரன் அப்படின்னா என்னன்னா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, சி ஷார்ட் ரன் அப்படின்னா the amount at least one of the inputs used remains constant or unchanged, மாறாம இருக்கும். ஓகேயா? சோ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, during short run so during short run a firm cannot install. During a short run a firm cannot install a new equipment to increase its production. Okay, so
என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரன் பத்தி பார்த்தேன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை டைம் பேஸ் பண்ணி ரெண்டா டிவைட் பண்றோம் கண்ணா. ஓகே, ஸோ ஒன் இஸ் ஷார்ட் ரன் அண்ட் அனதர் ஒன் இஸ் லாங் ரன். ஓகே, ஒன்னு வந்து ஷார்ட் ரன் அண்ட் அனதர் ஒன் இஸ் லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஷார்ட் ரன் அப்படின்னா உனக்கே தெரியும் கம்மியான பீரியட். ஓகே, சோ இந்த ஷார்ட் ரன் பீரியட்ல குறுகிய காலத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமாமா, அதுல நம்ம யூஸ் பண்ற இன்புட்ஸ்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இன்புட்டாவது மாறாம இருக்கும். எல்லாத்தையும் நம்ம மாத்த முடியாது. இன்புட் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். சரியா, இந்த நாள்ல ஏதாவது ஒரு இன்புட்டாவது கான்ஸ்டன்டா இருக்கும் இதுல ஷார்ட் ரன்ல. சோ ஏதாவது ஒரு இன்புட்டாவது மாறாம அப்படியே இருக்கும். மற்றது எல்லாம் மாறினாலும் ஒன்னாவது மாறாம இருக்குன்னு சொல்லி சொல்றான். நெக்ஸ்ட், ஷார்ட் ரன் பீரியட்ல வந்து புதுசா வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துல வந்து நீ பெருசா இன்னொரு புது எக்யூப்மெண்ட்டை வந்து நான் கொண்டாந்து கொடுக்குறேன், நான் உள்ள வந்து இன்னொரு புது கம்பெனி இன்னொரு பிளான்ல வந்து நான் உள்ள இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா ஷார்ட் ரன் பீரியட்ல அப்படின்னா ஒரு பெரிய முடிவு எடுக்க முடியாதுடா. So installation of a new plant or installation of new equipment is not possible under short run. Okay, இது long runல பார்த்தோம் அப்படின்னா all factors are variable. So short runல எல்லாம் மாறினாலும் ஏதாவது ஒன்னாவது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். லாங் ரன் பீரியட்ல சைடு ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல எந்த விஷயமே பெர்மனண்டா இருக்காது, எல்லாமே மாறும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 100 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஒரு 5th இயர்ல வந்து சொல்ல முடியாது ஒரு கம்பெனில ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 2 மெஷினரி வச்சிருந்தா 5வது வருஷத்துல நீ ஒரு 10 மெஷினரி வச்சிருப்ப. ஓகேயா, சோ அததான் என்ன சொல்றான் அப்படின்னா ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள், பட் ஷார்ட் ரன்ல அட்லீஸ்ட் one variable is kept constant. Next, a firm can install new machinery or equipment in the sense capital equipment. Okay, equipment for increased production. ஓகே, சோ அப்போ ஷார்ட் ரன்ல புதுசா ஒரு மெஷினரி இன்ஸ்டால் பண்ணவோ ஒரு கேபிட்டல் எக்யூப் பண்ணவோ நம்மளால முடியாது. பட் ஆனா லாங் ரன் பீரியட்ல புதுசா நம்ம ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். புது மெஷினரியோ புது கேபிட்டல் எக்யூப்மெண்ட்டையோ நம்ம ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம புதுசா இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது ஒண்ணு இல்லடா, இந்த சென்ஸ் ஆஃப் டைம்டா. ஒரு ஷார்ட் பீரியட்ல நம்மளால பெரிய டிசிஷன் எடுக்க முடியாது, பட் லாங் பீரியட்ல எடுக்கலாம். அதுதான். ஸோ ஷார்ட் ரன்ல வந்து புதுசா ஒரு கம்பெனியை வந்து ஆரம்பிக்க முடியாது, புது விஷயங்களை பண்ண முடியாது. லாங் ரன் பீரியட்ல ஒரு லாங் பீரியட்ல நம்மளால அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் ரன்ல வந்து என்ன சொல்றான், ஷார்ட் ரன்ல வந்து கேபிட்டல் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் land and labor and raw material என்ன சொல்றாங்க, ஷார்ட் ரன்ல நம்ம சொன்னோம் இல்லையா, எல்லாமே மாறினாலும் ஏதாவது ஒரு இன்புட்டாவது மாறாம இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் இன்புட் ஷுட் பி கெப்ட் கான்ஸ்டன்ட். அந்த ஒரு இன்புட் எதுன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் இன் த சென்ஸ் மேபி இன் கேஸ் ஆஃப் மணியா இருக்கலாம், இன் கேஸ் ஆஃப் மெஷினரி எக்யூப்மெண்ட், புது பிளான்ட், புது கம்பெனியா கூட இருக்கலாம் கேபிட்டல் அப்படின்றது. ஓகே, அப்போ ஒரு ஷார்ட் ரன் பீரியட்ல இந்த மாதிரி கேபிட்டல வந்து உன்னால ஃபர்தரா சடனா உன்னால இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கோ புதுசா ஒரு மிஷினரி கொண்டு வரக்கோ எக்யூப்மெண்ட்டை வந்து பிளான் பண்றதுக்கோ நம்மளால முடியாது. ஷார்ட் ரன் பீரியட்ல எதை வந்து நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னா லேபரை வந்து மாத்திக்கலாம். 10 லேபர் ஒர்க் பண்ற இடத்துல 20 லேபர் போட்டுக்கலாம்.
ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் போடுற ரா மெட்டீரியல் இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், இல்ல ஜாஸ்தி போடுற இடத்துல கம்மி பண்ணிக்கலாம். அப்போ வேரியபிள் மாறக்கூடிய விஷயம், ஷார்ட் ரன்ல மாறக்கூடிய ஃபேக்டர்ஸ் பார்த்தா லேபரும் ரா மெட்டீரியலும், மாறாத விஷயம் பார்த்தா கேபிட்டல். பட் ஆனா லாங் ரன்ல எவ்ரி ஃபேக்டர் இஸ் வேரியபிள். கேபிட்டல மாத்திக்கோ, லேபர் மாறுறதுதான், ரா மெட்டீரியல் மாறுறதுதான், லேண்ட் கூட மாறுறதுதான். ஓகேயா? நெக்ஸ்ட் ஷார்ட் ரன் வந்து பார்த்தா அப்படின்னா, ஷார்ட் ரன் வந்து எதை பத்தி படிப்போம் அப்படின்னா, ஷார்ட் ரன் இஸ் ஸ்டடீட் அண்டர் law of variable proportions. The handwriting புரியுதா? Yes, ma'am. Okay, so this is too important. Okay, அப்போ ஷார்ட் ரன் பத்தி படிக்கிற லா பேர் என்ன? லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். ஷார்ட் ரன் ஸ்டடிட் அண்டர் எதுக்குல ஷார்ட் ரன் பத்தி படிக்கிறோம்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். மேம் அப்போ லாங் ரன் பத்தி படிக்கிற லாக்கு பேரு லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். மேம் அப்படின்னா என்னன்னா உனக்கு நான் லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? சோ திஸ் இஸ் ரிலேட்ஸ் டு தி ஸ்டடிட் அண்டர் தி லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அப்படின்னா லாங் ரன்டா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னா ஷார்ட் ரன். நான் எங்கெல்லாம் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் சொல்றேனோ அவங்க ஷார்ட் ரன் தான் உங்க மண்டைக்கு வரணும். லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல்னு சொல்ற இடத்துலலாம் லாங் ரன் ஞாபகத்துக்கு வரணும். ஷார்ட் ரன்னா எல்லாமே மாறும், ஒண்ணு மட்டும் மாறாது. லாங் ரன்னா எல்லா விஷயங்களும் மாறிடும். ஓகேயா? So this is about types of production function. Next kanna Cobb-Douglas production function. Cobb-Douglas ஓகேயா? சோ மேம் அப்படின்னா என்ன மேம் அப்படின்றத பார்த்தேன்னா, CW Cobb அப்படின்றவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காருக்கா. சோ அந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லணும்னா Cobb-Douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ரெண்டு ஆத்தர்ஸ் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ அததான் Cobb-Douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்றோம். சோ இதுல என்ன மேம் சொல்றாங்க அவங்க அப்படின்னா, பெருசாலாம் ஒன்றும் சொல்லல. சேம் அதே Q stands for output, A stands for capital, L stands for labor, L power A, C power 1 minus C. So அவங்க கொடுத்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து இதுதான். சோ மைண்ட ஞாபகம் வச்சுக்கோ. Q is equal to K into L power A into C power 1 minus C. Here L labor, okay, K stands for capital and C stands for the constant. 1 power A வந்து நம்ம யூஸ் பண்ற அந்த ப்ரொபோர்ஷன்ஸ். ஓகேயா? சோ இதுல என்ன மேம் அப்படின்னா, லேபர் contributed P4 அப்படின்னா capital contributed 1/4 of the increase in manufacturing process. இது ஒண்ணுமே இல்லடா மேம், Cobb-Douglas ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனா யாரு கொடுத்தாங்க அப்படின்னா, it is given by Paul H. Douglas என்ற ஒரு ஆத்தர் and CW Cobb. ஓகேடா, இவர் ஒரு ஆத்தர். நோட்ஸ் எடுத்துக்கோ. Cobb-Douglas production function is given by Paul H. Douglas and CW Cobb. ஓகேயா? ரெண்டு ஆத்தர் கொடுத்ததுனால இது Cobb-Douglas ஷார்ட் அவுட் பண்ணிட்டான். அவங்க கொடுத்தது என்னன்னா Q is equal to K into L power A into C power 1 minus A. அதாவது ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் நீ மண்டையில வச்சுக்காத. ஒரு விஷயம் மட்டும், லேபர் எந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்லயுமே லேபர் 75% போட்டேன்னா
கேபிட்டல் 25% தான் போடணும் அப்படின்ற இதுதான்டா. இது வந்து 3/4 இருந்தா இது 1/4 இருக்கணும். சோ எந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லயும் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லயும் லேபர் 75% போடணும், கேபிட்டல் 25% தான் போடணும். நாம கேபிட்டல் 75% போட்டுட்டு உள்ள ஒர்க் பண்ற லேபர் 25% போட்டோம்னா it will not give us the result. ஓகேயா? அப்போ this is called compactless production function. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்காடா இது வரைக்கும் பார்த்ததுல? No, ma'am. பதில் பேசுங்கடா. ஓகே. Okay, you can take break, be here after 10 minutes. Okay, after that law of variable proportions நம்ம பார்க்கலாம். Okay, 10 minutes க்கு அப்புறமா again rejoin it. Okay, thank you.